பதில் தரும் தெய்வம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை தானியேல் 9:18. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். அருமையானவர்களே, ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது தானியேல் 3 அழகான வார்த்தைகள் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இது கர்த்தரிடத்தில் சிறுமைப்படுத்தி தாழ்த்தி கூறும் தாழ்மையான மற்றும் கர்த்தரை அசைக்கின்ற வார்த்தையும் கூட. ஆம், என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் என்று சொல்லும்போது நம்மிடத்தில் உள்ள நீதிகளை அல்ல, கர்த்தருடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி நிச்சயம் எனக்கு இறங்கி செவி சாய்ப்பார் என்ற விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் போது இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்தினால் நலமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் ஜெபத்தை கேளும். இயேசுவே, என் குற்றங்குறைகளை மன்னியும். இயேசுவே, என் ஜெபத்திற்கு செவியை சாய்த்து கவனியும் என்று சொல்லுவோம். நிச்சயம் காலை வேளையிலே நம் அனைவரது மன்றாட்டை ஜெபத்தை கேட்டு பரத்திலிருந்து பதிலை அனுப்பித்தர வல்லவராக இருக்கிறார். பதில் தரும் தெய்வம் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென்.